தாயம்மா, வீட்டுல யாரும் இல்லையா? யாரும் இல்ல. என்ன விஷயம்? இந்த மாமனுக்கு என்னைக்காவது உன் கையால சோறு போட்டிருக்கியா? ஏன் ரொம்ப பசிக்குதா? பசிக்க போய்த்தானே இங்க வந்திருக்கேன். சரி வா. சரி பருப்பு சாம்பாரா? ஆமா, உனக்குதான் 3 பொண்டாட்டி இருக்குது. ஏன் சோத்து கரையுற? இந்த நேரத்துல அவளுகளை பத்தி பேசாத. அவளுகெல்லாம் உன் கால் தூசிக்கு பெற மாட்டாளுங்க. கையடியா. சரி, குழம்பு ஊத்து. மூக்க பாரு, மைசூர் கம்பெனி கேக்கு மாதிரி. யாரு உங்க வீட்டுக்கு விருந்தாடி இருக்காங்களா? ஏண்டி தாயமா, உன் பொண்டாட்டி குரல் மாதிரி கேக்குதியா? இருந்துறியா? என் பொண்டாட்டியா? ஐயோ, நான் எங்க விளையாடுறது? பாத்ரூம் போய் வந்துட்டியா? சரி சரி, பாத்ரூம் நாரு என்ன பண்றது? ஏண்டி கூப்பிட காது கேட்காம அப்படியே என்ன பண்ணிட்டு இருக்க? சாப்பிட்டு இருக்கேன்க்கா. கொஞ்சம் கவர்ந்து வைப்பா. இந்த பார், இப்ப வந்துடுறா. ஏண்டி? ஒண்ணும் இல்ல. அடி எனக்கு தான், நீ எப்படி அவசரப்படுறா? ஐயோ, ஏமா காலையில என்னடா என் ஆஸ்பத்திரியை கூட்டி போயிருக்கிற, இப்ப என்ன பணியார் வீட்டுக்கு புள்ள எடுத்து போற? ஏகப்பட்ட வருமடி போல இருக்கு. ஆமா, இப்படி ஆடி ஓடி 4 காசு சம்பாதிச்சாதானே புருஷ வீட்டுக்கு போகும்போது மூக்கையும் காதுலயும் ஏதாவது போட்டுக்கிட்டு போக முடியும். 4 காசு சம்பாதிச்சா மூக்குல காதுல போட முடியாது, பாக்கெட்ல தான் போட முடியும். சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னா அதையே புடிச்சுக்கிறீங்களே. நான் சிகரெட் தவிர வேற எதுவும் பிடிக்கிறது இல்ல. நானும் அதை கேட்கலான்னு தான் இருந்தேன். நீங்க டாக்டர் தானே, சிகரெட் குடிச்சா சீக்கு வரும்னு உங்களுக்கு தெரியாது? நான் எனக்காக சிகரெட் பிடிக்கலமா, பல கோடி தொழிலாளர்களுக்காக சிகரெட் பிடிக்கிறேன். என்ன புரியலையா? இந்த சிகரெட் தயாரிக்கிற தொழிலால எத்தனை கோடி மக்கள் வாழ்றாங்க தெரியுமா? நான் மட்டும் இந்த சிகரெட் பிடிக்கிறத நிறுத்திட்டேன்னா அவங்க வருமானம் எல்லாம் பாதிக்கும், அந்த தொழிலே பாதிக்கும், அவங்க எல்லாம் பட்டினியா இருப்பாங்க. அந்த மக்களுக்காக தான் நான் சிகரெட்டையே பிடிக்கிறேன். அப்ப சிகரெட் குடிக்கிறது தப்புன்னு கவர்மெண்ட் சொல்லுது. அங்கதான் கவனிக்கணும். சிகரெட் குடிக்கிறது தப்புன்னு சொல்லுதே தவிர சிகரெட் தயாரிக்கிறது தப்புன்னு சொல்லுதா? இல்ல சிகரெட் விற்கிறது தப்புன்னு சொல்லுதா? இல்ல. ஏன்னா கவர்மெண்ட்டுக்கே சிகரெட்டால வருமானம் இருக்கு. நான் ஏன் சிகரெட் பிடிக்கிறேன்னு இப்ப உனக்கே தெரிஞ்சிருக்கும். ஒண்ணு தொழிலாளர்களுடைய பட்டினி, இன்னொன்னு கவர்மெண்டோட வருமானம். என்ன மத்தவங்க எல்லாம் சிகரெட் பிடிச்சி உடம்பு கட்ட பிறகு மருந்து சாப்பிடுவாங்க. நான் டாக்டர் ஆகிறதால முதல்லயே மருந்து சாப்பிட்டு அப்புறம் சிகரெட் பிடிக்கிறேன். நாங்க 4 காசுக்கு நாயா பாடுபடுறோம், நீங்க காசை புகையா விடுறீங்க. உங்களுக்கு என்ன போச்சு? வரவ தானே கொண்டு வர போறா? எங்களை மாதிரியா காசு எடுத்து கல்யாணம் பண்ண போறீங்க? அழகம்மா, உன் அழகுக்கு நீ காசு சேர்த்து வைக்க வேணாம். உன்னை கட்டிக்கு போறவங்க தான் பாக்கெட்ல காசு கொண்டு வரணும். நல்லாதான் பேசுறீங்க. ஆமா, உங்க பாக்கெட்ல எவ்வளவு இருக்கு? என் பாக்கெட்ல இருக்கிறத கொடுத்தா என்ன நீ கட்டிக்குவியா? நிஜமா? அப்புறம் பேச்சு மாறக்கூடாது. நான் பேச்சு மாதிரி இருக்கட்டும், உங்க சட்டையில பாக்கெட்டே இல்ல. முதல்ல அதை கவனிங்க. டெய்லர் பையன் பாக்கெட் வைக்காம என் வாழ்க்கையோட விளையாடிட்டானே. டாக்டர், நீங்க யாரு மேலையும் குத்தம் சொல்ல வேணாம். 2 மேட்டையும் சோதிச்சு பார்த்து ஒரு முடிவுக்கு வாங்க. சோதனை பண்றதுக்கு நீங்க என்ன கள்ளக்கடத்தலா பண்றீங்க? டாக்டர், 6 ஏக்கர்ல நிலம் வாங்கி பேர்ல எழுதி வச்சிருக்கேன். 6 பவுன்ல அட்டியா செஞ்சு போட்டிருக்கேன். அக்கம் பக்கத்துல ஆத்திர அவசரத்துக்கு 1000 ரூபாய் கொடுத்து வச்சிருக்கேன். இது தவிர ஒரு மனுஷன் என்ன செய்ய முடியும்? இவ்வளவு செஞ்சு என்ன பிரயோஜனம்? எல்லாம் அடிபடுற மாதிரி ஒரு சின்ன வீடு வச்சிருக்கிய. புருஷன் உண்மையா நடந்தாலே போதும், அதுவே பொண்டாட்டிக்கு பெரிய சொத்து. நீ சொல்ற மாதிரி இந்த நகை நெட்டெல்லாம் சின்ன வீட்டுக்கு வேணும்னா சரிப்பட்டு வரும். நல்லா புரியும்படியா சொல்லுங்க. உனக்கு வக்காலத்து வாங்குறதா நினைச்சுக்காத. நீ இறுக்கி பிடிச்சா அவர் ஏன் வெளில போறாரு? நான் என்னங்க பண்ணுவேன்? அவரை பிடிக்கிற அளவுக்கு என் உடம்புல தெம்பு இல்லைங்களே. தெம்பு இல்லையா? எங்க கையை காட்டு. நாடிய பாப்பீங்கன்னு பார்த்தா கைராக பாக்குறீங்க. முதல்ல நான் ரேகையை தாங்க பாப்பேன். ஏன்னா போற கேஸ் இருந்தா முதல்ல சொல்லிடலாம் பாருங்க. எதுக்கு வீணா வைத்திய செலவு? எப்படி இந்த ரேகை போற மாதிரி தெரியுதா, இருக்கிற மாதிரி தெரியுதா? ஏமா, நீ இந்த ஆள் கூட வாழ்ந்தே ஆகணுமா? என்னங்க இவர் இப்படி சொல்றாரு? ஆமா, நீ ஒல்லி, நான் குண்டு, பின்ன சொல்ல மாட்டாரு. அது இல்லையா, இந்த கைராசிக்கு ஒரு பெரிய புதையிலே காத்துக்கிட்டு இருக்கு. அதை இந்த அம்மா கையாலே தான் இருக்கணும். டாக்டர், நிஜமாக சொல்றீங்க? ஓ, நான் டாக்டருக்கு படிச்சதை விட ஜோசியம் படிச்சது தான் அதிகம். கல்யாணி, கல்லானாலும் கணவன், புதையலானாலும் புருஷம்மா. டாக்டர், என் பொண்டாட்டி குணமா இருக்கு, நல்ல மருந்தா கொடுங்க டாக்டர். மருந்துலாம் ஒண்ணும் வேணாம். அந்த சின்ன வீட ஓரம் கட்டி வச்சுட்டு நல்லா சிரிச்சு பேசுங்க, சரியா போயிடும். கல்யாணி, நீ வா, புதையல் கிடைச்சோன்னு ஒரு நல்ல டாக்டரா பாப்போம். பாத்துமா, பாத்து. காத்தடிக்குது, பறந்துட போற. எங்க டாக்டர், உங்களுக்கு கைரேகையெல்லாம் பார்க்க தெரியுமா? பொம்பளைங்களுக்கு எல்லாம் பாப்பேன்.
அப்படின்னா எனக்கு பாருங்க. உன் கைரேகைக்கு உள்ளூர் மாப்பிள்ளை நீ கட்டிக்க மாட்ட, வெளியூர்ல இருந்து வந்தவன தான் நீ கட்டிக்குவ. ஏங்க, இந்த மாதிரி 2 பேருக்கு கை ஜோசியம் பாத்தீங்கன்னா உங்களை டாக்டர்னே சொல்ல மாட்டாங்க, ஜோசியக்காரர் தான் சொல்லுவாங்க. டாக்டர்னா கோட்டெல்லாம் போடுவாங்கல்ல. கோட்டா? ஓ கோட்டா, அதெல்லாம் போட்டா நமக்கு நல்லா இருக்காதுங்க. எவ சொன்னா நல்லா இருக்காதுன்னு? நான் சொல்றேன், நீங்க கோட்டு போட்டா ராசா மாதிரி இருப்பீங்க.